நான் இந்தியா ஸ்ட்ராங்மேன் கண்ணன் பேசுறேன். கடந்த வாரம் வந்து ஒரு இஷ்யூ பார்த்துருப்பீங்க. வந்து நம்மளோட மிஸ்டர் கேப்டன் கேட் 2025 அமெச்சூர் ஆனாலும் போட்டி வந்து மிகவும் பிரமாண்ட முறையில் நடைபெற்று, இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரங்க் நம்பர் 65, ட்ரங்க் நம்பர் 72 மோகன் மற்றும் வந்து ராகேஷ் இவங்களோட இஷ்யூ தான் வந்து பெருசா வைரல் ஆகப்பட்டது. அந்த நியூஸ் வந்து ஃபேக் நியூஸ். அதை நான் ப்ரூஃப் பண்ணக்காண்டி தான் இன்னைக்கு வந்து நம்ம அந்த வீடியோ பத்தி பேசுறேன். இதுல மெயினா வந்துட்டு எங்களோட ரெஃபரி வந்துட்டு ட்ரங்க் நம்பர் 65 வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. மோகனுக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு ராகேஷுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா, மோகனை கம்பேர் பண்ணும்போது வந்து ராகேஷோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவரோட மசில் மாஸ் நல்லா இருந்துச்சு, அவரோட சிமெட்ரிக் நல்லா இருந்துச்சு, ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ராகேஷுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இதை வந்து இதில் எந்த ஒரு பாலிடிக்ஸுமே கிடையாது. அதாவது ராகேஷ் வந்துட்டு நடுவரோட ஸ்டூடெண்டோ இல்லை என்னோட ஸ்டூடெண்டோ கிடையாது. இதில் எந்த விதமான பாலிடிக்ஸும் கிடையாது. மிகவும் தரமாட்டு உண்மையான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடியோ பாருங்க. 99 அதாவது 1999 வந்து நடந்த மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து ஃப்ளெக்ஸ் வீலருக்கும் ரோனி கால்மனுக்கும் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் வீடியோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளெக்ஸ் வீலர் வந்து வீடியோவில் வந்து ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் வந்து ஜட்ஜி கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா வந்து ரோனிக்கு தான் கொடுத்துருப்பாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதனால வீடியோ பார்த்து நீங்கள் எதுவுமே கம்பேர் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தது ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்துட்டு மோகனோடது. அதை வச்சு நீங்கள் யாருமே வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து வீடியோவில் நிறைய கமெண்ட் போட்டுருந்தீங்க வந்து மோகன்ட்டு. லைவா பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் வந்துட்டு ராகேஷோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்ல அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதை வச்சு தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் ரிசல்ட். இதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. 55 கிலோ இடப்பிரிவில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவன் வாலண்டரியா ஸ்டேஜுக்கு வரான், கையை காலை தூக்கிட்டு லுங்கியை மடிச்சு கட்டிட்டு இவன் மேலே வந்துட்டு ஒரு அடாவடி பண்ணுறான். அந்த மேட்சை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒரு இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணி இந்த டோட்டல் ஈவெண்ட்டே வந்து கொலாப்ஸ் பண்ணுறான். அதாவது எதுக்கு அப்படி பண்ணுறான்னா, அவனோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் இங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில வந்து ஒரு வஞ்சகத்துல தான் இந்த மாதிரி ஒரு இதை வந்து அவன் பண்ணிட்டான். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க கொடுத்தது கரெக்ட் தான். ஒரு 30 வருஷம் 35 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஜட்ஜை பார்த்துட்டு வா போங்கிறது ஸ்டேஜ்ல இருந்து அவரவடி ஆடியன்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்கறாங்க வந்துட்டு இவனை குடிச்சிட்டா மேல வந்து ஆடுறாங்கிற மாதிரி கேட்கறாங்க.